இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜூலை மாதம் 30 2025 ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு தாயாம் திருச்சபை தூய மார்த்தா, மரியா மற்றும் லாசருடைய விழாவினை இன்றைக்கு சிறப்பிக்கிறது. பெத்தானியாவில் இருந்த அன்புக்கு பெயர் போன குடும்பம் இது. ஆண்டவர் இயேசு எப்போ பெத்தானியாவுக்கு போனாலும் ஆண்டவர் இயேசுவை அன்போடு வரவேற்று உபசரித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவரை மகிழ்வித்து அனுப்பிய ஒரு குடும்பம் இது. ஒரு அன்பின் குடும்பம்னு சொல்லலாம். ஆண்டவர் இயேசுவை எப்போதும் வரவேற்று உபசரிக்கின்ற குடும்பம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான், இப்போதும் ஒன்றும் கெட்டு போகலை, கடவுள்கிட்ட நீர் இப்போ கேட்டால் கூட அவர் கொடுப்பார் என்று எந்த அளவுக்கு ஆழமான விசுவாசம் பாருங்க. நீங்கள் கடவுள்கிட்ட இப்போ கேளுங்களேன், அவர் கொடுப்பாரு. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் என் சகோதரனை மீட்டு கொடுங்க, நீங்களால் முடியும். நீர் கடவுளின் மகன், நீர் மெஸ்ஸியா, நீர் வரவிருந்த கடவுள் என்று விசுவாச அறிக்கை அந்த குடும்பம் அவர்கிட்ட சொல்லுது பாருங்க. மார்த்தா சொல்லுவாங்க பாருங்க. சகோதரர்களே, அந்த அளவுக்கு விசுவாசத்தோடு கூடிய அன்பினை ஆண்டவர்கிட்ட காட்டிய நல்ல ஒரு குடும்பம் அது, அந்த பெத்தானியர் மார்த்தா, மரியா, லாசர் குடும்பம். இப்போ சொல்ல பாருங்க பார்ப்போம். லாசர் உறங்குகிறான், தூங்குறான். அவன் பயப்படாதீங்க என்று லாசரை வெளியே வா என்று இறந்த லாசரை இறந்து 4 நாள் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, கல்லறையில் கல்லை விளக்குங்கன்னு சொல்கிறார் ஏசப்பா. அப்போ சொல்லுவாங்க பாருங்க, ஆண்டவரே செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு, நாற்ற அடிக்குமேன்னு சொல்கிறேன். அப்படி 4 நாட்கள் ஆன லாசரை உயிரோடு கொண்டு வந்தவர் ஆண்டவர் இயேசு. ஏன்? அந்த அன்புக்கு அவர் அடிமையான ஆண்டவர் இயேசு. அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல், அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். இன்றைக்கு முதல் வாசகம் தான். இன்னைக்கு 1 யோவான், அந்த யோவான் திருமுகம் 4ஆம் அதிகாரம் அன்பின் மேன்மையை சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பகுதி அது. கடவுள் அன்பாக இருக்கிறார். யார் ஒருவர் அன்பு செய்கின்றாரோ அவரே கடவுளுடைய பிள்ளை. இங்கே பாருங்க, வார்த்தைகளை பாருங்க பார்ப்போம் இல்லைங்களா. யார் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துகிறாரோ அவரே கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுள் அறிந்திருக்கிறார். எவன் அன்பு செய்யவில்லையோ ஆண்டவருடைய பிள்ளை இருக்க முடியாது, கடவுளுடைய பிள்ளை இருக்க முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த மார்த்தா, மரியா, லாசர் குடும்பம் எந்த அளவுக்கு கடவுளுடைய பிள்ளையாக வாழ்ந்த குடும்பம் யோசிச்சு பாருங்க பாப்போம். அதான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, உரிமையோடு இறந்த லாசரை உயிர்ப்பித்து கொடுக்குறார். அந்த அளவுக்கு ஆண்டவரை முழு மனதோடு நேசித்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம். சகோதரர்களே, இன்னொன்று நம்ம யோசித்து பார்க்கணும். பிரதி உபகாரம் பார்க்காமல் ஆண்டவர் நேசித்த குடும்பம் அந்த குடும்பம். ஆண்டவரோட பெரிய சொத்து பணம் படைச்சவர் ஒன்றும் கிடையாது. ஒரு மார்த்தா மாதிரி எந்த அளவுக்கு அவரை உபசரித்து அவர் கவனிச்சுக்கிட்டாங்களே, விருந்து உபசரணம் பண்ணாங்களே. எதுக்கு? ஆண்டவரோட சொத்து சோகம் இருந்துச்சா, நம்ம பசங்க கவனிப்பாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விசுவாசத்தோடு அவர் கடவுளுடைய பிள்ளை. நம்ம வீட்டில் வந்துன்னா நம்ம வீட்டில் இருந்து உட்காரதுக்கு நம்ம கொடுப்போம். நமக்கு அந்த ஆண்டவரை அந்த ஒரு விசுவாசத்தோடு கூடிய அன்பு. சகோதரர்களே, இந்த உபசரிப்பணும் ஞாபகத்துக்கு வருது பாருங்க பார்ப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் பார்க்கணும். ஆபிரகாம் மம்ரேங்கிற இடத்துல ஆண்டவருக்கு என்ன பண்ணுவார், 3 பேருக்கு அவர் விருந்து உபசாரம் செய்வார் பாருங்க பார்ப்போம். பார்ப்பார் ஆண்டவர், போய் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி, ஆண்டவரே கொஞ்சம் தண்ணி கொண்டு வர, கொஞ்சம் கைவிட்டு போய் உட்காருங்க, கொஞ்சம் நான் வந்துடுறேன் என்று கொழுத்த கன்றை அடித்து அப்பம் சுட்டு பாலாடை கட்டியோடு கொண்டு ஆண்டவர் சாப்பிடுங்க.
அன்பு கலந்த விசுவாசம் கலந்த ஒரு அன்பு. அந்த அன்பை முழுமையாக ஆண்டவருக்கு பரிமாறிய குடும்பம் இந்த லாசர், மார்த்தா மரியா குடும்பம். ஒரு பாரம்பரியம் சொல்லுகிறது, லாசரோடு, அதாவது ஆண்டவர் இயேசுவோடு இந்த குடும்பம் இருந்த அன்பை பார்த்துவிட்டு இயேசுவுக்கு ஆகாதவர்கள் இந்த 3 பேர் வழியும் பொறாமப்பட்டாங்களாம். ஒரு மரபு செய்தி, இது பைபிளில் கிடையாது, ஒரு மரபு செய்தி. அவங்க கொண்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு 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 வெறி முடிச்சு தெரிஞ்சாங்களாம் அவங்க ஏசப்பா வாழ்ந்த காலத்தில். இயேசுவுக்கு ஆகாத அந்த யூதர்கள் கூட்டம், நீங்கள் மட்டும் என்ன அந்த இயேசுவுக்கு இவ்வளோ ஒரு ஒரு அன்பு செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், ஒரு படகுல துடுப்பை வெட்டி எரிஞ்சிட்டு துடுப்பை தூக்கி போட்டுட்டு அந்த துடுப்பில்லாத படகுல அந்த 3 பேரையும் ஏற்றி என்ன பண்ணாங்களாம், அவளை கடலில் அமுச்சு விட்டாங்களாம். எங்கேயாவது மூழ்கி சாவுங்க என்று. நல்ல எண்ணம் பாருங்க சகோதரர்களே. இன்னைக்கு திருப்பாடல், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர் மகிழ்ச்சியால் மிளிர்வார். எவன் கடவுளையே நம்பி வாழ்கிறான் அவனுக்கு ஏது அழிவு, அவனுக்கு ஏது மரணம், அவனை அழிக்க யார் அந்த உலகத்தில் சொல்லுங்க பார்ப்போம். அந்த படகு அந்த கடல்லையே பயணம் செய்து சொல்றது கிழக்கு பிரான்ஸ் நாட்டுக்கு போய் அந்த படகு சேர்ந்துச்சான். இந்த 3வரும் அங்கே சென்று ஆண்டவருக்கான நற்செய்தி பணியை செய்தார்கள் என்று ஒரு மரபு செய்தி சொல்லுகிறது. ஒரு மரபு பைபிளை தேடக்கூடாது, ஒரு பாரம்பரிய செய்தி. அந்த கிழக்கு பிரான்ஸ் நாட்டிலே இந்த 3வரும் சென்று அங்கே ஆண்டவர் இயேசுவை அறிவித்தார்கள் என்று ஒரு மரபு சொல்லுகிறது. சகோதரர்களே, அவர்களைப் போல, மார்த்தா மரியா லாசரைப் போல நாமும் ஆண்டவர் மீது சொல்றது விசுவாசம் கலந்த அன்பு கலந்த விசுவாசம், இதை நம் ஆண்டவருக்கு விருந்தாக படைத்தோம் என்றால் எவ்வாறு அதாவது இறந்து போன லாசரையும் ஆண்டவர் இயேசு உயிர்த்து கொண்டு வந்திருந்தாப்பா வச்சுக்கங்க என்று மார்த்தா மரியாதை ஒப்படைத்தாரோ, அதை போல நாமும் ஆண்டவரை விசுவாசத்தோடு அன்பு செய்தால் நமக்கும் இதை விட மிகப்பெரிய காரியத்தை நமக்கு செய்வார். இந்த திருப்பாடல் வாசிக்கிற பாருங்களேன். திருப்பாடல் 34, ஆண்டவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்வர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், எல்லா நெருக்கடி நேரத்திலும் அவனை விடுவித்து காத்தார். உண்மை நடந்துச்சு இல்லையா? இறுதி ஒரு பாரம்பரிய செய்தியாக இருந்தாலும் கூட எவ்வளோ மகிழ்ச்சியான செய்தி பாருங்க பார்ப்போம். நீ ஏசப்பாவுக்கு உதவி செய்கிறேனே என்று அங்கே இருக்க அந்த ஏசப்பாவுக்கு எதிராக செயல்பட்ட யூத கூட்டம் என்ன பண்ணுறீங்களே, அதாவது துடுப்பு இல்லாத படகளை ஏற்றி அனுப்புது. இப்போ எங்கேயா போய் முட்டி தண்ணியில் மூழ்கி சாவுங்கன்னு. கடவுள் காக்கிறார், கடவுள் காப்பாற்றுறார். அந்த படகு கிழக்கு பிரான்ஸை எந்த பாதிப்பிலும் அடைஞ்சதுன்னு மரபு செய்தி சொல்கிறது. அங்கேயே அவர்கள் ஆண்டவருக்கான செய்தி அறிவித்தாங்க. கடவுளை நம்புகிறவர்கள், கடவுளை விசுவசிக்கிறவர்கள், கடவுளை நேசிக்கிறவர்கள், கடவுளை அன்பு செய்கிறவர்கள் என்றும் மகிழ்ச்சியால் மிளிர்வர். இதற்கு இந்த 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 விழா, இந்த நிகழ்வு மாபெரும் சாட்சியாக நாம் சகோதரர்களே இந்த 3வரை நாம் வாழ்க்கையில் பின்பற்றுவோம். நாமும் திரும்ப சொல்கிறேன், விசுவாசத்தோடு கூடிய அன்போடு கூடிய விசுவாசம், இவற்றை படையலாக இல்லையா விருந்தாக நாம் ஆண்டவருக்கு படைத்தோம் என்றால் மார்த்தா மரியா லாசருக்கு செய்த அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் நமக்கும் செய்வார்.